நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் நியமனத்தில் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு என்ன, பள்ளிக்கல்வித்துறை செயலருக்கும் பள்ளிக்கல்வி ஆணையருக்கும் பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2017 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு வெளியிட்ட பின்பு தேர்வு நடைபெற்றிருக்கு. அந்த தேர்வில் 4 கேள்விகளுக்கு தவறான வினாவிடை கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. நீதிமன்றமும் அந்த 4 வினாக்களுக்கு மதிப்பெண் வழங்க கோரியும், அதே சமயத்தில் அவர்களுடைய சான்றிதழ்களை சரிபார்க்க கோரியும் பணி வழங்கவும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. சரிங்களா? அதை அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரணி என்பவர்களுக்கு மட்டும் பணி வழங்கப்படாமல் இருந்திருக்கு. அதற்கு அவங்க மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வழக்கில் தான் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கும் பள்ளிக்கல்வித்துறை செயலருக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்தடுத்த பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர் நியமனம், ஆசிரியர் தேர்வு வாரிய செய்திகளை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதோட லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.